கைலாயத்திலே இப்ப சதியும் பதிவாக அமர வேண்டும் என்று என்ன துரியோதனை விட்டு அந்த தாஜ்மஹாலை விட்டு வரும்படி கட்டலாம். இதோ பார்த்தியா கோடான கோடி பக்தர்களுக்கு அடி பக்தருக்கு அவளவள் கேட்கக்கூடிய வரத்தை கொடுக்கலாம் என்று மனத்திற்கு சதிபதியாக அமர்ந்து அமரங்க ஐயா ஜெகதீசா ஐயா என்னமோ கைராயம் ஒரு ஆள் இருக்கு உனக்கு என்ன அமர்த்தி வச்சுக்கிறான் உனக்கு என்ன கவலை எனக்கு தெரியுது உனக்கு தெரியுதா கேக்குறேன் கைலாயம் கைலாயம் இருந்தால் அஞ்சு பிரமுனும் பார்வதி இருக்காங்களா பார்த்துட்டு வா கைலாயம் தேடி புள்ள பிடிக்கிறது இந்த கைலாயத்தை தேடி சென்று அவர்களிடத்தில் பரமக்கடவுளும் பார்வதியும் அரியாசனத்தில் அமர்ந்து வரக்கூடிய கோடான கோடி பக்தர்களுக்கு வரம் பாலித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு என்ன வரம் வேண்டும் என்று என்னுடைய பாதத்திலே வணங்கி கேட்டால் கேட்கக்கூடிய வரத்தை கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார். உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் எனக்கு கொடுக்கப்படாது. பரம கடவுள் என்னடா சொன்னோம் அப்படி வந்திருந்தால் இதுல டைமில் முடிக்கும். அப்படி வத்திரகந்தன் வாங்கி கொண்டு கைலாயத்தில் பரம கடவுளும் பார்வதியும் சாட்புலாக இருக்கான். கைலாயத்தை நாடி தேடி வந்த நீங்கள் யாரு, எந்த ஊரு, உன் பேர் என்ன? எங்களுக்கு வேணும். அம்மா போனது நீங்க மறந்து என்ன கேட்டா அப்படி வெள்ளி அம்பலத்திலே நான் இந்த வச்ச கண்டல் அமர்ந்து
அரசாட்சி புரியணும். கருப்பு பக்கத்துல. ஏற்ற வேண்டுமானால் பக்கத்துல அண்ணா அவன் பக்கத்துல வெள்ளையம்பலத்தில் என் அண்ணன் பக்கத்தில் கொண்டாட்டி பார்வதி பக்கத்துல உட்கார். அழிஞ்சு போவாதீங்க மக்களா. ஏய், எவ்வளவு ஆர்வத்தோடு எஞ்சாமல் குடிக்க முடியாதா? எவ்வளவு ஆர்வத்தோடு பேசுகிறார் என்றால் அதை யாராவது உனக்கின்றா அப்படியே புடிச்சு முடிஞ்சு அங்கே உட்கார வைங்க. அதே பரமேசா, நீ எத்தனை விட்டாது ஆனா கல்லால் அடி அதெல்லாம் இன்னைக்கு பரம்பரை அடி வாங்குவாரு. ஆமா, நீ பெறாத்துல அவர் பையன் பாஸ் ஆகணும். பையன் பாஸ் ஆன உதவாங்க. வெள்ளி அப்பெல்லாம் கொடுக்க முடியுமா முடியாதா? அதான் முடியுமா முடியாதா? சரி, உங்க முகத்துல 2 பேருக்கும் மீசை இருப்பது உண்மையாக இருந்தா சொல்லு. இல்ல, நான் அங்கதான் சொல்லுவேன். நீங்க சூராதி சூர வீராதி வீர உனக்கு அடிச்சுதானே பயந்து ஓடாராம். ஒருத்தன் பயப்படுறா அதோட விட்டுறணும். உங்களுடைய முகத்திலே மீசை இருப்பது உண்மையானால் வீராதி வீர சூராதி சூர பராக்கிரம் இந்த உலகத்தில் நீங்களே தெய்வம் கர்த்தா என்பது உண்மையானால் என்ன எல்லாம் அடிச்சுட்டீங்க. என் பொண்டாட்டி பார்வதி கிட்ட அப்படி போய் நிக்கலாம் முடியுமா? அப்படியே நின்னாலும் அவளை கூட்டு 4 அடிதான் அடிக்க முடியுமா? அப்படியே நிக்க வச்சு அடிச்சாலும் அவளை படுக்க வச்சு அடிக்க முடியுமா? அடிச்சு பாரு பாத்து.
என் பெரிய பொண்டாட்டி தான் அடிச்சிட்டோம். என் சின்ன பொண்டாட்டி ஜடாபாரத்துங்கிற மாதிரி கங்காதேவி அவளை செத்த தொட்டு அடிச்சு பாரு என்ன அடிச்சிட்ட? என் தங்கை கங்கை அடிச்சிட்ட. ஆமா எங்களுக்கு பணிவிட வேலை செய்யக்கூடிய ஒரு முக்கியமான ஆள் ஒருத்தருக்கா. அவன் நடுங்க அவன் பேர் என்ன தெரியுமா? என் பங்குஜ தாதின்னு ஒருத்தர் இருக்கிறான். பங்குல சாதி கிட்ட நீங்க ஓடி பாரு. ஆம்பளை சிங்கமான மோதி பாருங்க. அவங்களுக்கு நடப்பா நான் என்ன சொல்றேன், அங்க யாரு கை வச்சு மூடுறா நான் காட்ட மாட்டேன். இந்த அனுபவம் எப்படி கத்துறீங்களா? பின்னாடி வாங்க. நீங்க மேல போட முடியாது. நம்மளால வாங்க முடியல. இந்த கைலாயத்தை கை கொண்டுட்டானுவ. உண்மைதான். அதனால
நம் உயிர் பிழைக்க வேண்டுமானால் நேராக வைகுண்டம் அந்த வைகுண்டம் தன்னை தேடி இதை வைகுண்டம் போகலாம் வாங்க. ஆமா ஆகட்டும் இதோ வைகுண்டம் வைகுண்டத்தை தேடி சொல்லாடி வர வைகுண்டமே கோவில் ஆகியிருக்கக்கூடிய மாராய கண்ணன் தாப்பா. ஆண்டவரே